தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தோம்னா மே மாதம் 19/5/2025 நேற்று நம்ம தமிழகத்தில் நாம் அறிவித்தபடியே பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பதிவானது. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் மழை இருக்கிறது. அதுவும் காற்று சுழற்சி காரணமாக இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் மழை இருக்குங்க. நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட மக்களும் இன்றைக்கி கவனமாக இருங்க. இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை பொழிவு படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட சில இடங்களில் மழை தொடங்கியிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் பரவலான ஒரு மழை வந்து பதிவாக போகுது. நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இன்று மதியம் முதல் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ரொம்பவே கவனமாக இருங்க. குறிப்பாக மாலை இரவு ரொம்ப கவனமாக இருக்கணும். மாலை இரவு மையமாக வைத்து மழை பொழிவு பல்வேறு மாவட்டங்களை வெளுத்துவங்க போது இப்போ நம்ம பார்த்தோம்னா மதியம் 12 மணி மேலே இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இப்போ பார்த்தோம்னா மதியம் 12 மணி மேலே ஆயிடுச்சு. சில இடங்களில் அதிகமான ஒரு தரை வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில மாவட்டங்களில் மேகமூட்டம் அடர்த்தியாக இருக்கிறது. மேகமூட்டம் இருந்தாலும் மழை வருங்க. எப்படின்னா தரை வெப்பம் உயர்ந்தால் எங்கெங்கெல்லாம் தரை வெப்பம் அதிகமாக உயர்கிறதோ அந்த மாவட்டங்களில் அதிகமான ஒரு இடிமின்னல் பதிவாகும். எங்கெங்கெல்லாம் தரை வெப்பம் உயராமல் வெறும் இதமான வெயில் அது மட்டும் இல்லாமல் ஒரு மேகமூட்டமாக இருக்கிறதோ அந்தந்த இடங்களில் அமைதியாக முறையில் மழை பெய்யும். அதாவது இடிமின்னலுடைய தாக்கம் மேகமூட்டம் தரை வெப்பம் உயராத இடங்களில் உயராத மாவட்டங்களில் இடி மின்னல் குறைவாக பதிவாகி மழை பொழிவு கனமாக கொடுக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி வந்து மேகமூட்டமாக இருந்தாலும் கூட மழை வந்து பதிவாகும். கவனமாக இருங்க. வரக்கூடிய மணி நேரங்களில் அந்த மழை பொழிவை பார்ப்போம். இப்போ நம்ம தமிழகத்தில் சில இடங்களில் மழை தீவிரமாக காணப்படுகிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் மழை வாய்ப்பு பார்த்தோம்னா தென் மாவட்டம் முழுவதும் வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை எதிர்பாருங்க. குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், அதே போல் நம்ம திண்டுக்கல், மணப்பாறையில் கனமழை பதிவாகும். வேடசந்தூர், பழனி முருகன் கோவில், கொடைக்கானல், தேனி மாவட்டம் முழுவதும் பரவலான மழை வந்து இனி வரக்கூடிய மணி நேரங்களை எதிர்பார்க்கலாம். ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டிக்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருநெல்வேலி, தூத்துக்குடிக்கெல்லாம் வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை பதிவாகும். சாயல்குடி, ராமநாதபுரம் மாவட்டம், அதே போல் பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி நேற்று வந்து சிவகங்கை, மானாமதுரை, மதுரைக்கு கிழக்கே வலுவான ஒரு மழைங்க. இன்றைக்கும் அதே இடங்களில் மழை பெய்யும். மதுரை, சிவகங்கை, காரைக்குடி, மேலூர், மதுரை மாவட்டம், அதே போல் நத்தம், வேடசந்தூர், திண்டுக்கல் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய விட இன்றைக்கி வந்து அதிகமான ஒரு மழை இருக்குது. அதே போல் தஞ்சாவூர், திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டம் ஆகிய இந்த பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, கும்பகோணம், சீர்காழி, ஜெயங்கொண்டம், காரைக்கால், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், வேதாரண்யம், தெற்கு டெல்டா, வடக்கு டெல்டா ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டம் முழுவதும் இன்று மதியம் முதல் மழை பொழிவு தீவிரமாக போது. வரக்கூடிய மணி நேரங்களில் டெல்டாவில் நேற்றுபடி மழை பெய்யுது. அதே போல் இன்றைக்கும் மேகமூட்டமாக இருந்தாலும் மழை வந்து கண்டிப்பாக பெய்யுங்க. திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் நேற்று முன்தின கூட டெல்டாவில் கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்து மழை கொடுத்துருக்கு. இன்றைக்கும் மேகமூட்டமாக இருந்தாலும் கூட மழை வந்து டெல்டாவில் பதிவாகும். திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மையமாக வைத்து பல மணி நேரங்கள் மழை வந்து கொட்டப்போது. கும்பகோணம், அதேபோல் அரியலூர், பெரம்பலூர் மையமாக வைத்து மிக கனமழை பெய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சீர்காழி, அதேபோல் தரங்கம்பாடி, காரைக்கால் மற்றும் மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடிக்கு தெற்கே மன்னார்குடி 8 திசையிலும் மழை பதிவாகும். தெளிவாக சொல்ல போனால் டெல்டா மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழையும் சில நேரங்களில் மிக அதீதமான ஒரு மழையும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருவண்ணாமலை, வேலூர், அதே நம்ம வட மாவட்டம் பக்கம் வந்தோம்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருத்தணி, சித்தூர், வேலூர், திருவண்ணாமலை ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய மணி நேரங்களில் நிச்சயமாக மாலை இரவில் கனமழை தீவிரமாக போது. சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும். கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சேலம், கரூருக்கெல்லாம் கனமழை பெய்யும். சேலம், ஆத்தூர், சின்ன சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு மாவட்டம் முழுவதும், திருப்பூர் மாவட்டம் முழுவதும் மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பொள்ளாச்சிக்கு தெற்கே கண்டிப்பாக மழை வருங்க. இப்போ எந்த இடத்துல மழை வந்து குறைவாக பெய்யும்னா இந்த பாலக்காடு கணவாய் மட்டும் கொஞ்சம் மழை வந்து லேசாக பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாலக்காடு கணவாய் அந்த காற்று பகுதி தவிர்த்து தாராபுரம், திருப்பூருக்கு எல்லாமே மழை வலுவாக பெய்யும். சத்தியமங்கலம், அந்தியூர், ஈரோடு மாவட்டம் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் எல்லாமே, மேட்டூர், குளத்தூர், சேலம் மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக கனமழை பெய்யும்.
கிருஷ்ணகிரி, தருமபுரி, குப்பம், மாம்பூர், ஜோலார்பேட்டை, குடியாத்தம், வேலூர், காஞ்சிபுரம், தாம்பரம், செங்கல்பட்டு மற்றும் செய்யாறு, புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி, கடலோர மாவட்டங்கள் முழுவதும் வலுவான ஒரு மழை வந்து இன்றைக்கி எதிர்கொள்ள ரெடியானுங்க. கடலோர மாவட்டம் முழுவதும் மழைப்பொழிவு விட்டு தீவிரமான ஒரு மழைப்பொழிவாக பதிவாக போகுது. கடலோர மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி வந்து பரவலான ஒரு மழை இருக்கும். திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை எல்லாமே கண்டிப்பாக மழை பெய்யும். மதுரை, ராஜபாளையம், தேனி, ஈரோடு, திருப்பூர், சேலம், கரூர், சின்ன சேலம், திருப்பதி, அதேபோல் தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை வந்து கண்டிப்பாக வரும். சென்னை, புதுச்சேரி, முத்துப்பேட்டை, வேதாரண்யம், தொண்டி, ராமநாதபுரம் மாவட்டம், அதேபோல் தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்சி, தஞ்சாவூர், சேலம், ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம், நெய்வேலி எல்லா இடங்களுக்கும் இன்றைக்கி வந்து தமிழகம் முழுவதும் காற்று சுழற்சி காரணமாக மழை எதிர்கொள்ள ரெடியாருங்க. நிச்சயமாக இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்த நாளை மறுநாள் முதல் தீவிரமான மழை வந்து நம்ம தமிழகம் முழுவதும் காற்று சுழற்சி காரணமாக மழை இருக்கிறது. மழை பெய்யும் போது கவனிக்க, மழை வந்து பெய்தாலும் சில நேரங்களில் சில இடங்களில் தரை வெப்பம் உயராமல் இருக்குது. சில இடங்களில் சில மாவட்டங்களில் மழை பெய்யும் போது திடீரென்று கூட இடி மின்னல் திடீரென்று உருவாகும். இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மதியம் மாலை இரவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மழை பெய்யும் போது இடி மின்னல், ஆனால் கண்டிப்பாக சூறாவளி காற்று அடிப்பது உறுதி. சூறாவளி காற்று நிற்காதீங்க. சூறாவளி காற்று மணிக்கு 50, 60, 70 சில நேரங்களில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் கண்டிப்பாக வலுவாக வீசும். சூறாவளி காற்று வீசும்போது எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிருங்க. ஏன்னா சூறாவளி காற்று வந்து வீசும்போது மரத்தின் அடியே நிற்காதீங்க. அதாவது உயரமான மரங்கள், உயரமான பனை மரங்கள் தயவு செய்து மழை பெய்யும் போது இந்த மரத்தின் அடியை நிற்பதை தவிர்க்க வேண்டும். நிச்சயமாக மழை பெய்யும் போது எல்லாருமே வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்க. இன்றைக்கி வந்து தீவிரமான மழை வந்து நம்ம தமிழகத்தில் பதிவாக போகுது. இப்போ கூட சில மாவட்டங்களில் மழை என்பது தொடங்கியிருக்கு. முன்கூட்டியே வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரிக்கு எல்லாமே மழை அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து வட மாவட்டங்கள் முழுவதும் ஒரு தீவிரமான மழைங்க. திருவண்ணாமலை, ஏற்கனவே திருவண்ணாமலையில் அதிகமாக ஒரு மழை பெஞ்சு ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் ஏரி குளங்களை கொஞ்சம் நிரம்பி வழிகிறது. திருவண்ணாமலை, அதேபோல் இந்த ஜபதாறு எல்லாமே நிரம்பி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மேட்டூர் அணைக்கு கூட நீர்வரத்து வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அறிவித்தபடியே மேட்டூர் அணை, தாமிரபரணி எல்லா டேமுகளும் நிரம்ப போகுதுங்க. எல்லா டேமுகள், மேட்டூர் அணை இந்த ஆண்டு விவசாயம் செய்வதற்கு அதிகமான ஒரு நீர்வரத்து நம்ம தமிழகத்தில் கிடைக்க போது. இதனால் விவசாயிகள் கொஞ்சம் முன்கூட்டி கூட டெல்டாவிற்கு அதிகமான ஒரு தண்ணீர் வந்து ஜூன் மாதம் கூட கொஞ்சம் திறந்து விடலாம். நிச்சயமாக மேட்டூர் அணை, ஒகேனக்கல் எல்லாமே அதிகமான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போது அதிகமான ஒரு நீர்வரத்து வரும். நிச்சயமாக விவசாயம் செய்வதற்கு அதிகமான ஒரு நீர்வரத்து நம்ம தமிழகத்தை வர இருக்கிறது. எல்லாருமே விவசாயம் செய்யுங்க. விவசாயம் செய்யாமல் இருக்காதீங்க. விவசாயம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இன்று மழை வாய்ப்புகள் பார்த்தோம்னா டெல்டா மாவட்டம் முழுவதும், வட மாவட்டம் முழுவதும், கடலோர மாவட்டம் முழுவதும் தீவிரமான மழை வந்து எதிர்கொள்ள ரெடியாருங்க. அதேபோல் தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழை பதிவாகும். மேற்கு மாவட்டம், உள் மாவட்டம், கடலோர மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை தாங்க. எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் நீ வந்து காற்று சுழற்சி காரணமாக மழை வந்து பதிவாக அதிக வாய்ப்பு இருக்குது. மழை பெய்யும் போது உஷாராக இருக்கணும். சரிங்களா? மழை பெய்யும் போது கண்டிப்பாக இந்த ரெயின் கோட்டு, கொடையெல்லாம் ரெடி பண்ணி வைங்க. நிறைய பேர் இப்போ வேலைக்கு போயிருப்பீங்க, தெரியாமல் இருக்கும், மழை வருதுன்னு தெரியாமல் இருக்கும். மறக்காமல் நாளை முதல் வேலைக்கு போகும்போது ரெயின் கோட் எல்லாமே மறக்காமல் கொண்டு போங்க. ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க என்னென்னா, சார் இப்போ எங்கள் ஊர் பக்கம் மழை வர மாட்டேங்குது, இப்போ நிறைய பேர் ஊரில் மழை பெய்யுது, ஏன் எங்கள் ஊர் பக்கம் மழை வர மாட்டேங்குது? மழை வந்தால் கூட அது வந்து தூறல் மிதமான ஒரு மழையை மட்டும் கொடுத்துட்டு போகுது, ஜில்லென்று காற்றடிக்குது, ஆனால் மழை வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க. கவலைப்படாதீங்க. இன்றைக்கி உங்கள் ஊரில் மழை பெய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு 3 தினங்களுக்குள்ளே உங்கள் ஊரில் கண்டிப்பாக மழை பெய்து விடும். சரிங்களா? எந்த இடத்துல மழை வந்து ஒதுக்கி இருக்கோ, இன்னும் மழை பெய்யாமல் இருக்கோ, அந்த இடங்களை இன்றைக்கி வந்து மையமாக வைத்து மழை பெய்யும். கவலைப்படாதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து தென் மாவட்டம், டெல்டா, வட மாவட்டம், மேற்கு மாவட்டம் மழை வந்து பெய்யாமல் ஒதுக்கியிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஊரில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக உங்கள் ஊரில் இன்றைக்கி வந்து மழை பெய்வதற்கு அதிக ஒரு வாய்ப்பு இருக்குது. நீராவி காற்று வந்து தெற்கு காற்று நுழைகிறது. இதனால் அதிகமான ஒரு நீராவி காற்று வந்து இன்றைக்கி வந்து அதிகமான ஒரு மழை பொழிவு கொடுக்கலாம். சரிங்களா? மழையோட நேரம் மதியம் மழை தொடங்கி இரவு, மாலை, இரவு, நள்ளிரவு அதிக அளவு வரைக்கும் இருக்கிறது. இதனால் அதிக அளவுக்குள்ளே உங்களை ஊரில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. மழை பெய்யும் போது இடியும் மின்னலும், சூறாவளி காற்று, சில இடங்கள் ஆலங்கட்டி மழையும் பதிவாகலாம். கவனமாக இருங்க. வட மாவட்டம், கடலோர மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் இதுவரைக்கும் மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மழை பெய்யலாம். சரிங்களா? மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் மழை வந்து பெய்வதற்கு அதிக வாய்ப்பு தான். கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு மாலை அறிக்கை, இரவு அறிக்கை சந்திப்போம். நன்றி, வணக்கங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.